இந்த காலகட்டத்திலேயே, அதாவது இந்த போருக்கு முன்னாடியே ஒரு சின்ன சம்பவமும் வந்து ரொம்ப பிரபலமானது. என்ன அப்படின்னா, இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து உமையா பின் கலஃப்ங்கிற அந்த வியாபாரி இருக்கான் பாருங்க, அவனோட வந்து இவர் வந்து நட்புல இருந்தவர். இவர் வந்து மக்காவுக்கு வந்து உம்ராவுக்கு போறாரு. உம்ராவுக்கு போய் காபத்துல்லா போய் தவாஃப் பண்ணிட்டு இருக்கும்போது, இது புகாரில் 3950 ஹதீஸா இது பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த காபத்துல்லா வந்து இவர் சுற்றி வந்துட்டு இருப்பார். அப்போ அந்த டைமில் அபூ ஜஹில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன நீ வந்து எந்த ஊரில் தைரியமாக சுற்றிட்டு இருக்கிறியா, எங்கள் ஊரில் உனக்கு பயம் கிடையாதா, என்ன தைரியம் தான் நீ இப்படி சுற்றிட்டு இருப்ப அப்படிங்கிற. அப்போ இவர் பேசுகிறாரு, யார் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து பிடிச்சி சத்தம் போட்டுறாரு, ஏன் நீ எங்கள் ஊர் வழியாக நீ கிராஸ் பண்ணக்கூடாதா. இவர் சாத் பின் முஆத் சொல்கிறார், என் ஊர் வழியாக நீ வியாபார பொருள் எடுத்துகிட்டு போக மாட்டியோ, உன்னை நான் விட்டுருவானா அப்படிங்கிறார், என்னை கை வச்சுன்னா நான் உன்னை விட்டுருவானா அப்படிங்கிறார். அப்போ நடுவில் உமையா வந்து என்னங்கிறான், பார்த்து பேசு, நீ அபூ ஜஹில்கிட்ட பேசு, அபுல் ஹிகம்கிட்ட பேசிட்டு இருக்கிற, அது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சாத் பின் முஆத் சொல்கிறார், நீ ஏன் நடுவில் வர்ற, உன்னையே தான் போடுவாங்கன்னு ரசூல்லா முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, நீ ஏன் நடுவில் வரணும்னா இவன் பயங்கர டவுசரு, இன்னே முகமது போடுவாரா, என்ன சொல்கிறீங்க, எங்கே வச்சு அப்படிங்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை கொள்றதா சொல்லிட்டு இருந்தாரு, என் காதில் விழுந்துச்சு, நான் தகவல் சொன்னேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறான், அடிச்சு நான் முடிஞ்சேன், அவர் வாயிலேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடந்துடும், நான் செத்து போயிடுவேங்கிற. அப்போ போருக்கு வந்து இந்த கூட்டம் வந்து ஆள் சேர்த்திட்டு இருக்காங்க. இப்போ இவர் வர்றாரு, இங்கடா போறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி பிரச்சனை முகமது அடிக்க போறோம்னா, டே சண்டைக்கெல்லாம் போகாதீங்கடா, இவர் சண்டைக்கு வம்பு ஏற்கனவே இந்த பிரச்சனை இவருக்கு இருக்கு, இது சண்டைக்கு வம்பு தும்புக்கெல்லாம் போகாதீங்கடா, அவங்க ஏதோ அறிவில்லாமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஏன் போய் சண்டை போட்டு அப்படிங்கிற. அவங்க அபூ ஜஹில் என்னங்கிறான், உனக்கு தைரியம் இல்லைன்னா ஓடிடு, நீ போய் பொம்பளைங்களோட உட்காந்துக்கோ அப்படி இப்படின்னு. வீட்டில் இருக்கிற பொம்பளை பொண்டாட்டி கூட சொல்கிறாங்க, நீங்கள் ஏங்க போகிறீங்க, உங்களை தான் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஏங்க போகிறீங்கங்கிறாங்க. இல்லை போகலன்னா வீட்டில் இருக்கிற அவர் சொல்கிறாரு, நீ மட்டும் வரல அப்படின்னா பொம்பளைங்களை விட்டு உன்னை கவிதை பாடுவேன், நீ வந்து கோலா அப்படின்னு சொல்லி உன்னை வந்து நாங்கள் குத்தி காட்டுவோம் அப்படின்னோன்னா அப்புறம் அவன் டென்ஷனில் போகிறான். அப்புறம் என்ன ஆகுறாங்கிறது பதில் தெரியும். அப்போ இங்கே ஒரு மேட்ரு நடக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, மாற்றுப்பாதை வழியாக இவர் என்ன பண்ணிடுறாரு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட் வந்து இந்த ஷாம்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா பத்ரை கடந்து தான் போகணும். பத்ரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மலைகள் இருக்கும், நடுவில் ஒரு பிட் இருக்கும், அந்த வழி நடந்து போகிறதுக்கு ஈஸியானது, ரொம்ப ஷார்ட்கட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செங்கடல் வழியாக சுற்றிட்டு போகிறார். யார், அபூ சுஃபியான். ஒரு வேளை வந்து டிஃபென்ஸுக்கு இவங்க வர்றதுக்கு லேட் ஆகி போச்சுன்னா, யார் அபூ ஜஹிலும் அவங்க கூட்டமும் வர்றதுக்கு லேட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில் எதுக்கும் நம்ம மாற்றுப்பாதையில் சுற்றிட்டு போயிடுவோம், பல கிலோமீட்டர் சுற்றிட்டு போனோம், சுற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு பத்ருக்குள்ளே என்ட்ராவதுக்கு தான் வர்றாரு. யார், அதாவது வலையை விரித்து வச்சுருக்காங்க, ரசூல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உழுவுறதுக்கு தான் வர்றாரு. வந்த உடனே பார்த்தா இந்த உளவாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல தங்கி விட்டு போகிறாங்க இல்லையா, அந்த ஒட்டகம் வந்து சாணி போட்டிருக்கு, அந்த சாணியை போய் அபூ சுஃபியான் கிளறாரு. கிளறி பார்த்தா கொட்டை வந்து மதீனாவுடைய பேரிச்சம் கொட்டை. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இது மதீனாவுடைய ஆட்கள் வந்து இங்கே நின்று வேவு பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாணி போட்டு போயிருக்கிறாங்க, அப்போ வந்து டேஞ்சரு, அப்போ நம்ம தகவல் வந்து தெரிஞ்சு போச்சு, நாம் ரூட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிக்கிட்டு போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா 8:42 குரானில் வந்து இந்த இடத்துல வந்து, அதாவது இவங்க மாற்றுப்பாதை வழியாக போனது வந்து ஆயிடுது. அடுத்தது என்ன பண்ணுறாரு, அபாய டேஞ்சர் ஜோன் வந்து இவர் கடந்துடுறாரு. அது மதீனாவிலேருந்து எங்கே எல்லை வரைக்கும் இருக்குமோ, அப்போ இவருடைய நட்பு ஏரியாக்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தகவல் அனுப்பிடுறாரு, ஃபோர்ஸு தேவையில்லை, வர்ற ஆட்கள் திரும்பி போயிருங்க, சண்டை தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, நாங்கள் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றாரு.